ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ். சிக்கன் ஃபீட்ல சூப் வீட்லயே எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டா ரோட்டு கடை சூப் மாதிரி நம்ம கிட்ஸும் சாப்பிடுற மாதிரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சூப்புக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் கால்கள் எடுத்துக்கலாம். எங்க வீட்டுல 4 பேர் இருக்காங்க, கிட்ஸும் சேர்த்து. சோ நான் இவ்வளவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி குவான்டிட்டி வாங்கிக்கோங்க. வாங்கி வச்ச கோழிக்காலை தண்ணி ஊத்தி மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லாவே வாஷ் பண்ணிக்கிங்க. 4க்கு 5 வாட்டியோ கூட வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கோழிக்கால் வாங்கும் போது அதோட நெயிலையும் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறம் பாதியா கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சூப்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க எப்பவுமே டேஸ்டா நல்லா இருக்கும். ஸோ நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டுக்குங்க. வெங்காயம் ஃபுல்லா வதங்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா மட்டும் போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரெஷ்ஷா அரைச்சி போட்டுக்குங்க, அப்பதான் நல்லா இருக்கும் டேஸ்ட். இதோட ரா ஸ்மெல் போனதும் நான் ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்திருக்கேன். நீங்க குவான்டிட்டி அதிகமா இருந்தா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி வச்ச கோழிக்காலை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அப்படியே தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் வேக வைங்க. அந்த கேப்ல நம்ம மிளகு ஜீரகத்தை போட்டு இடிச்சு வச்சுக்குவோம். மிக்சியில அரைக்காம இந்த மாதிரி கல்லுல போட்டு இடிச்சு போடுங்க, அப்பதான் காரசாரமா நல்லா இருக்கும் டேஸ்ட். இந்த அளவுக்கு கொரகொரப்பா ஆனதும் வெந்துட்டு இருக்கிற கோழிக்கால்ல போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த டைம்ல கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கோழிக்கால் முங்குற வரை தண்ணி ஊத்திக்கோங்க. சூப் தண்ணி மாதிரி வேணும்னா நிறைய ஊத்திக்கோங்க, இல்ல கொஞ்சம் கெட்டியா வேணும்னா கோழிக்கால் முங்குற அளவுக்கு ஊத்தினா மட்டும் போதும். சூப்பை நீங்க ரைஸ்ல போட்டு கூட சாப்பிடலாங்க, சூப்பரா இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிருங்க. இந்த சூப்புக்கு 8ல இருந்து 10 விசில் வரை விடுங்க, அப்போதான் கோழிக்காலும் நல்லா வேகும், சூப்ல சாரும் நல்லா இறங்குங்க. நான் வந்து 8 விசில் வச்சிருக்கேன். நீங்க உங்க குக்கருக்கு ஏத்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. விசில் போனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கால்லாம் நல்லா வெந்திருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சட்டியில சூப்பை ஊத்தி இடிச்சு வச்சதுல மீதி இருக்கிற மிளகு ஜீரகத்தை போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் கோழிக்கால்ல சாறு நல்லா இறங்கும், குடிக்கவும் சூப் டேஸ்டா இருக்குங்க. லாஸ்டா நிறைய கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிற வேண்டியதாங்க. அவ்வளவுதான், சூடான சுவையான சிக்கன் கால் சூப் ரெடி. சூப்பை பார்க்கும் போதே எச்சி ஊறுதுல, சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்டா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சூப் நல்லா பண்ணிருக்கேன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் கொடுத்துருங்க, அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய், தேங்க்யூ.